Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டாலியில் 26வது கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். In Tally Prime, the Alt-A key combination is used the shortcut for viewing tax analysis from the purchase voucher. True is the right answer. அதாவது இந்த Alt-Aங்கிற கீ எதுக்கு சார் பயன்படுத்தும்? இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு செலக்ட் பண்ணுவோம். டிங்கிற கம்பெனியில் திக்ஷா பேக்கேஜிங், அதில் ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ரைட், ஓகே. கொஸ்டின் என்ன? Alt-A combination key is used to shortcut key for viewing tax analysis from the purchase voucher. இப்போ வந்து பாருங்கள், ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் எடுப்போம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். இது வேண்டாம், ஏப்ரல் 23 போயிடும். Alt F2 போட்டு ஏப்ரல் 23 மார்ச் 2. இங்கே போய்ட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இங்கே போய்டுவோம். இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி. இது என்ன டேக்ஸ் ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, Alt-A, Alt-F1. Alt-A, Alt-F1 போட்டால் என்ன வருது? இந்த 11,965க்கு 18% டேக்ஸ் கால்குலேட் ஆகிருக்கு. அது மாதிரி தெரியும். இப்போ இன்னொரு வவுச்சர் பாருங்கள், லோக்கல் பர்ச்சேஸ். இது பாருங்கள், லோக்கல் பர்ச்சேஸ். Alt-A, Alt-F1 போட்டிங்கன்னா சிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ கால்குலேட், 900 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Alt-Aங்கிறது ரைட் ஆன்சர். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். த ஜிஎஸ்டி சிஎம்பி 08 ரிப்போர்ட் டிஸ்பிளேஸ் த டீடைல்ஸ் ஆஃப் ஆல் டேஷ் சப்ளைஸ் மேடு பை அ ஜிஎஸ்டி காம்போசிஷன் டீலர். அப்படின்னா அவுட்வர்டு சப்ளைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு வந்து என்னென்ன டீலர், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டீலரை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ரெகுலரு, இன்னொன்று காம்போசிட். ஒன்று ரெகுலர் டீலர், இன்னொன்று காம்போசிட் டீலர். ரெகுலர் டீலர் என்னென்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவார் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 9 அண்டு 9A அண்டு ஆர், GSTR 9, GSTR 9A. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து பார்த்தீங்கன்னா GSTR 1ங்கிறது நத்திங் பட் யுவர் சேல்ஸ், அதாவது அவுட்வர்டு சப்ளை. இதுக்கு பேர் என்னன்னா அவுட்வர்டு சப்ளை அப்படின்னு சேல்ஸ். GSTR 3Bங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மரி அல்லது ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். GSTR 9 அப்படிங்கிறது ஆனுவல் ரிப்போர்ட், ஆனுவல் ரிட்டர்ன். GSTR 9Aங்கிறது ரெக்கன்சிலேஷன் ரிப்போர்ட். ரெக்கன்சிலேஷன் ரிப்போர்ட்டு ப்ரிப்பேர்டு பை ஆடிட்டர். ஸோ இதான் வந்து டைப்பு. காம்போசிட் டீலர் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்பி 08. இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி சலான். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி பேமெண்ட் சலான் அப்படின்னு. குவார்ட்டர்லி பேமெண்ட் சலான். GSTR 4 இது வந்து பார்த்தீங்கன்னா quarterly return, but filed annually. GSTR 4ங்கிறது
குவார்டர்லி ரிட்டர்ன் குவார்டர் ஃபைல் பண்ணணும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்னா. இதுக்கான டியூ டேட் என்ன? இது அவுட்வர்ட் சப்ளை கட் பண்ணி இங்கே போட்டுருவோம். இப்போ இதுக்கான டியூ டேட் என்ன? சேல்ஸுக்கு டியூ டேட்டு 11 11th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். இதுக்கு டியூ டேட்டு 20th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். ஆனுவல் ரிட்டர்னுக்கு செப்டம்பர் 30th. ரெகன்சிலேஷன் ரிப்போர்ட்டுக்கும் அதே தான். ஓகேவா? இது இல்லாமல் 2 இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைல் பண்ண வேண்டாம். ஜிஎஸ்டிஆர் 2A, ஜிஎஸ்டிஆர் 2B. இது எதுக்காக அப்படின்னா பர்ச்சேஸ். ஜிஎஸ்டிஆர் 2A எதுக்காகனா பர்ச்சேஸ். ஜிஎஸ்டிஆர் 2B எதுக்காகனா அதுவும் பர்ச்சேஸ். இன்புட் அவைலபிலிட்டி. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஜிஎஸ்டிஆர் 2Aக்கும் 2Bக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இப்போ ஏப்ரல் மாதம் ரிட்டர்னு, ஏப்ரல் மாதம் ரிட்டர்ன் இதை நான் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட்டு, அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 ஏப்ரல், ஜிஎஸ்டிஆர் 1 ஏப்ரல் 23. ஜிஎஸ்டிஆர் 1 ஏப்ரல் 23. ஏப்ரல் மாதம் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதுக்கு டியூ டேட் என்ன? 11th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? இதுக்கான டியூ டேட் என்ன? இதை ஃபைல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/5/23 இஸ் த டியூ டேட். ஆனால் என்ன பிரச்சனைனா ஏப்ரல் மாதம் டியூ டேட்டு ஏப்ரலில் ஃபைல் பண்ணல, நாட் ஃபைல், அப்போ வராது. ஓகேவா? இப்போ வந்து பார்க்குறோம் ஜிஎஸ்டிஆர் 1 பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஏப்ரல் இதோட டியூ டேட்டு 11/5. இதோட டியூ டேட்டு 11/5. இந்த 11/5 ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்னோட டியூ டேட்டு 11/5. பட் ஃபைல்டு ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 11/7. டியூ டேட்டு 11/5. என்னைக்கு ஃபைல் பண்ணுறாங்க? 11/7க்கு ஃபைல் பண்ணுறாங்க. ஏப்ரலுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 எப்போ ஃபைல் பண்ணுறாங்க? 11/5 பண்ணணும், ஆனால் 11/7 தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா அவங்க சேல்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபைல் பண்ணால் அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இப்போ உன்னுடைய சேல்ஸை நீ சொன்னா என்னுடைய பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஜிஎஸ்டிஆர் 2Aங்கிறது ஆட்டோ பாப்புலேட்டர், ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிறது இன்புட் அவைலபிலிட்டி. 2Bயில் என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட்டை தான் எடுக்கணும், 2Aல இருக்கிற இன்புட்டை எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏப்ரல் மாதம் ரிட்டனை ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23, மே 23, ஜூன் 23, ஜூலை 23. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு இப்போ ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள இன்புட் வந்து 18%னா 18,000.
இந்த 18,000 இன்புட்டு 2Aலையும் வரும் 2Bலையும் வரும், 2Aலையும் வரும் 2Bலையும் வரும். பட் 2Aக்கும் 2Bக்கு என்ன வித்தியாசம்? ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டிஆர் 1 நாம் மே 11க்குள்ளே பண்ணலை. எப்போ ஃபைல் பண்ணுறோம்? ஜூலை 11ஆம் தேதி பண்ணுறோம். அப்போ இந்த 18,000 2Bயில் ஜூலை மாதமும் 2Aல ஏப்ரல் மாதமும் வரும். இப்போ இன்னொன்று ரிட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோ. அதே ஏப்ரல் 23 பில்லு, இன்னொரு பில்லு. அதே டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/5. ஆனால் என்னைக்கு ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா 11/6 ஃபைல் பண்ணுறாங்க, இல்லை 11/8 ஃபைல் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு பில் இருக்குது. அது வந்து 2 லட்ச ரூபா பில்லுன்னு வச்சுப்போம். அதுக்கு ஜிஎஸ்டி 36,000 வச்சுப்போம். எப்போ ஃபைல் பண்ணுறாங்க? ஏப்ரல் மாதம் பில்லு, டியூ டேட் 11/5, ஃபைல்ட் ஆன் 11/8. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் 36,000 இருக்குல்ல, அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோடைய 2Bலையும் ஏப்ரலோட இங்கே வந்துடும். இங்கே வந்துடும் 36,000 சேர்த்து. இப்போ ஏப்ரல் 2Aல 54,000, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2Bயில் 36,000. ஸோ 2B அப்படிங்கிறது என்னென்னா எந்த மாதத்துக்குள்ள இன்புட்டோ அந்த மாதத்துக்குள்ள இன்புட்டோ அங்கே போய் சேரும், அது 2A. பட் எந்த மாதம் அவைலபிள் ஆகும், இன்புட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எப்போ அவைலபிலிட்டி, 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அவைலபிலிட்டி, இல்லைன்னா கிடையாது. ஸோ 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அவைலபிலிட்டி. 2Aங்கிறது ஆட்டோ பாப்புலேட்டர். இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2B போத் ஆர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ரிலேட்டட் வித் பர்ச்சேஸ் தொடர்பான ரிட்டர்ன், நாட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் தொடர்பான ரிட்டர்ன். 2Aல இன்புட் வந்தால் எடுக்கக்கூடாது, 2Bயில் வர இன்புட்டை தான் எடுத்துக்கலாம். 2Aல வர இன்புட்டை எடுக்கக்கூடாது. எந்த இன்புட் எடுத்துக்கணும்? 2Bயில் உள்ள இன்புட்டை தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு ரிட்டர்னை காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நௌகார் மொபைல்னு ஒரு கம்பெனிக்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணேன். நௌகார் மொபைல் அவங்களுக்காக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் 3B பாருங்க, இதுதான் 3B. 3Bங்கிறது என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3Bங்கிறது சம்மரி. இதே வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ், இது வந்து குவார்டர் வைஸ் இருக்குது, ஏப்ரல் டு ஜூன். இது வந்து QRMP ஸ்கீம். ஒவ்வொரு மாதமும் என்ன சேல்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பேர் இருக்குது, என்றைக்கு நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் இருக்குது, QRMP ஸ்கீம் கார்டுனால குவார்டர் வைஸ் நான் பண்ணணும் ரிட்டர்னு. இதெல்லாம் எனக்கு சம்மரியில் தெரியும் எவ்வளவு அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 61,000 இருக்குது, 61,000, 4,215, 4,215. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அ சேல்ஸ் சம்மரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டிஆர் 1 சப்மிட் பண்ணுவாங்க, அது 2Aல வந்து உட்காரும். 3Bங்கிறது என்னன்னா சம்மரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி, எவ்வளவு கட்டணும் டேக்ஸ் அப்படின்னு முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ இன்புட் அவைல் பண்ணியிருக்கீங்க, இன்புட் அவைல்னா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான இன்புட் எவ்வளோ. இப்போ கட்ட வேண்டிய டேக்ஸ் அங்கே உள்ளது இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். இந்த டேக்ஸ் 4,616, 4,616 இதுதான் கட்ட வேண்டிய டேக்ஸ். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் கட்ட வேண்டிய டேக்ஸ். இந்த மாதிரி கட்ட வேண்டிய டேக்ஸை எப்படி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். சப்போஸ் இன்புட் மூலியமாக கட்டியிருந்தா இங்கேயும், கேஷாக கட்டியிருந்தா இங்கேயும் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் எ சேல்ஸு, ஜிஎஸ்டிஆர் 3Bங்கிறது சம்மரி.
GSTR 2 and 2A. 2Aங்கிறது ஆட்டோ பாப்புலேட்டட், 2Bங்கிறது இன்புட்டுக்கு கன்ஃபர்மேஷன். 2Aங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 2B வந்து அப்டேட்டே ஆகாது. 2A வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கெட் அப்டேட்டட். 2B it will never updated. It will never updated. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. The GSTR CMP 08 report display the details of all outward supplies made by the GST composition. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ GSTR 1 அப்படிங்கிறது ரெகுலர் டீலருக்கு உள்ளது. அதுவே காம்போசிட் டீலராக இருந்தால் ரெண்டு இருக்கு. ஒன்று CMP 08, இன்னொன்று குவார்டர்லி ரிட்டர்ன். இந்த CMP 08ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ சலான், இட் இஸ் நாட் எ ரிட்டர்ன். ஒவ்வொரு காம்போசிட் டீலரும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கானோ அந்த சேல்ஸ் இன்ட்டு 1%. சப்போஸ் அவன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கான் அப்படின்னா என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கானோ சேல்ஸ் இன்ட்டு 5%. அதோட முடிஞ்சு போச்சு. பாக்கி எந்த கணக்கும் அவன் காட்டவும் அவசியமே கிடையாது. டிபார்ட்மெண்ட் அவனை கேள்வியே கேட்கறது. இந்த காம்போசிட் டீலர்னா யாரு, ரெகுலர் டீலர்னா யாரு? காம்போசிட் டீலர்னா உன்னுடைய டேர்ன் ஓவர் 1.5 crore கம்மியாக இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அந்த மாதிரி கம்மியாக இருக்கணும். நீ இன்டர் ஸ்டேட் சேல் பண்ணக்கூடாது, வித்தின் த தமிழ்நாடுக்குள்ளே தான் சேல் பண்ணணும். அந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நீ பர்ச்சேஸ் பண்ணுற இதுக்கு இன்புட் அவைலபிலிட்டி இருக்காது. சேல்ஸ் பண்ணுற அதுக்கு மாத்திரம் கஸ்டமர் எதுவும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது, கையை விட்டு 1% கட்டணும். இதுதான் கண்டிஷன். அந்த மாதிரி CMP 08 மூலியமாக நீ என்ன பண்ணணும், குவார்டர் நீ டேக்ஸை கட்டிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இயர் முடியும் போது ஆனுவல் ரிட்டர்ன் ஒன்று ஃபைல் பண்ணணும். அதுக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் நாட் ஏ ஆனுவல் ரிட்டர்ன், ஆக்சுவலி குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் ஆனுவலி. ஆனுவல் ரிட்டர்ன் வேற, குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் ஆனுவலி வேற. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அங்கே போயிட்டு 2 இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம். அதுக்கு பேர் என்ன, சாம்பார் இட்லி. ரைட்டா? கடையில் போகிறோம், சாம்பார் இட்லி சாப்பிட்றோம். எவ்வளோ போடுறோம் அதுக்கு? இட்லி சாப்பிட்டா 2 இட்லி 40 ரூபா, சாம்பார் இட்லி சாப்பிட்டா 60 ரூபா. ரைட்டா? நாம் என்ன பண்ணுறோம், புத்திசாலியாக அதே 2 இட்லியை பார்சல் வாங்கிட்டு வந்துடுறோம். பார்சல் வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகும், சாம்பார் ஜாஸ்தியாக இருக்கும். கடையில் உட்காந்து சாப்பிட்டா அந்த 2 இட்லிக்கு என்ன சாம்பார் கொடுத்துருப்பானோ அதே அளவு சாம்பார் பார்சலுக்கு வந்துடும். ஆனால் ரேட் எவ்வளவு, பார்சலில் 40 ரூபா, கடையில் உட்காந்து சாப்பிட்டா 60 ரூபா. ரைட்டா? ஸோ சாம்பார் இட்லி நீ கடையில் உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு பேர் சாம்பார் இட்லி, வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் வெறும் இட்லி. இதே மாதிரி தான் ஒரு காம்போசிட் டீலர் எவ்வரி குவார்ட்டர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இன்புட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன். சரி, இன்புட்டு தான் எடுக்க போகிறது இல்லையா, அப்புறம் ஏன் அந்த கேள்வி? நீ இன்புட் எடுக்க போகிறது இல்லைங்கிறது ரைட்டு. நீ பர்ச்சேஸ் பண்ணுறது பூரா அன்ரிஜிஸ்டர்ட் டீலராக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் இருக்கு இல்லையா? நீ ரெகுலர் டீலர்கிட்ட வாங்கி அவன் டேக்ஸ் போடணும்னா அது அவன் பிரச்சனை. இதுவே நீ வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட டேக்ஸபிள் ப்ராடக்ட் வாங்குற அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில் உண்மையிலே நீ வெளியில் வாங்கினா என்ன டேக்ஸோ அந்த டேக்ஸை கொடுக்கணும். ரைட்டா? உண்மையிலே வெளியில் வாங்கினா என்ன டேக்ஸோ அந்த டேக்ஸை நீ தனியாக கட்டணும். சேல்ஸுக்கு தான் 1% கமிஷன் கன்செஷன், பர்ச்சேஸ்க்கு காம்போசிட் டீலருக்கு கன்செஷன் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை குவார்டர் வைஸ் சப்மிட் பண்ணணும். யார்? காம்போசிட் டீலர் சப்மிட் பண்ணணும். எதில்? GSTR 4. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் அப்படின்ட்டா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் ஆனுவலி அப்படின்னு அர்த்தம். குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் ஆனுவலி. ஸோ CMP 08 அப்படிங்கிறது இட் இஸ் த பேமெண்ட் சலான் டு பி ஃபில்டு பை த காம்போசிட் டீலர் quarter wise, whereas GSTR 4 is the quarterly return filing annually.
இட் இஸ் நாட் ஆனுவல் ரிட்டர்ன். தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனுவல் ரிட்டர்ன் வேற, ஃபைலிங் த ரிட்டர்ன் ஆனுவலி வேற. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இப்போதான் கொஸ்டினுக்கு வரும். கொஸ்டின் என்ன? ஜிஎம்பி ஜிஎஸ்டி சிஎம்பி 08 ரிப்போர்ட் டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் ஆல் டேஷ் அப்படின்னா அவுட்வர்ட்ஸ். அடுத்தது 27வது கொஸ்டின். Which one of the following information is available in the component of e-way bill of part A and part B? part A ல என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. place of delivery. முதல்ல e-way bill னா என்ன? e-invoice னா என்ன? e-way bill எப்ப applicable, e-invoice எப்ப applicable? ஒரே சப்ளைக்கு e-way bill வருமா, e-invoice வருமா? 3 क्वेश्चन. முதல்ல e-way bill அப்படினா என்ன? e-way bill அப்படினா எலக்ட்ரானிக் வே பில் அப்படின்னு பேரு. e-way billனா எலக்ட்ரானிக் வே பில். ஆக்சுவலா முன்னாடி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோ, முன்னாடில எப்பயுமே மெட்ராஸ்ல பாரிஸ்ல ஒரு 10-12 தெரு இருக்கு. அந்த 10-12 தெருவும் தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே நிர்ணயம் பண்ணிக்கிற தெருக்கள். 10-12 தெரு. நீ லீவா போட்டுட்டு அந்த 10-12 தெருவையும் ஒரு வாட்டி போய் பாரு ஞாயிற்றுக்கிழமையில. உனக்கு சொந்தமா பிசினஸ் ஐடியா வந்து நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஏண்டான்னு வந்து என்ன கேள்வி? யாராலையும் சும்மா இருக்க முடியாது. இந்த 10-12 தெருக்கும் போயிட்டு வந்தவங்களால சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாள் நீ டாப்ல இருப்ப. எப்ப? இந்த பாரிஸை சுத்தி பார்த்துட்டு வந்தா இருப்ப. தமிழ்நாட்டோட தலையெழுத்து அங்கதான் நிர்ணயம் பண்ண. சரி, இந்த e-way bill என்ன சார், அதை சொல்லுங்க முதல்ல. இப்ப ராம் பிரசாத் சார் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. எங்கன்னா நாராயணமூர்த்தி தெரியல. பவித்ரா எங்க இருக்காங்க? பல்லாவரத்துல இருக்காங்க. சார் எங்க இருக்காரு? சொல்லுங்க. பரவாயில்ல வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் தானே. e-way bill என்னன்னா எக்ஸாம்பிள் சொன்னாதான் புரியும். அவரு அதுக்குள்ள இப்பயே கடையை விரிச்சிட்டாரு. நான் என்ன சொல்லிக்கலாம், நான் வாத்தியாரே கடை வைக்க கூடாது என்ன, அதனாலதான் நான் என்ன சொல்லிக்கல. சரி, சார் வந்து என்ன பண்ணிருக்காரு, பாரிஸ்ல ஒரு கடை வச்சிருக்காரு. பவித்ரா பல்லாவரத்துல இருக்காங்க. ஸ்டேஷனரி ஏதோ ஆர்டர் பண்ணிருக்காங்க ஒரு 50,000 ரூபாய்க்கு. அதுக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி 2,500 ரூபா வரும். 40,000க்கு வாங்கி சார் என்ன பண்றாரு, அது 50,000க்கு பவித்ராக்கு விற்கிறாங்க. அப்ப 40,000க்கு மேல வைக்கிற அந்த 10,000 எக்ஸ்ட்ரா யாருக்கு லாபம் போகணும்? சாருக்கு போகணும் அந்த லாபம். அவர் கடை வச்சிருந்தாங்க. இதே பர்ச்சேஸ் பண்ணும்போது சார் என்ன பண்ணிருப்பாரு, டாக்ஸ் காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு. 5% டாக்ஸ் 2,000 கொடுத்து வாங்கியிருப்பாரு. விற்கும் போது என்ன பண்ணுவாங்க, பவித்ராட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. 50,000க்கு 5% 2,500 ரூபாய். இப்ப அந்த 2,500 ரூபாயில 2,000 கழிச்சுட்டு பாக்கி 500 ரூபாய் கவர்மெண்ட் கட்டணும். பொருள் மேல இருக்கிற லாபம் யாருது? சாருது. அந்த லாபத்து மேல இருக்கிற வரி யாருது? கவர்மெண்ட். இப்ப வந்து ஒரு இன்டர்னல் அக்ரிமெண்ட். என்ன இன்டர்னல் அக்ரிமெண்ட்? பவித்ரா சொல்றாங்க, சார் நம்ம உங்களுக்கு எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தெரியும், என்ன நம்புங்க. எனக்கு பொருளை கொண்டு கொடுங்க, ஜிஎஸ்டி எல்லாம் போட வேண்டாம், காசை கையில கொடுத்துற, எனக்கு பில்லு வேண்டாம் சார். இது யாரா இருந்தாலும் நியாயம்தான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, வாத்தியார் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. இதை வச்சுட்டு என் மேலே கேஸ் விசு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு ஒரு இன்வெர்டர் வாங்குறோம். இன்வெர்டர் விலை எவ்வளோடான்னு கேட்டேன், 19,000. அதில் ஜிஎஸ்டி 4,000 ரூபா. நல்லா பாருங்க, 4,000 ரூபா ஜிஎஸ்டி நம்மளால் கொடுக்க முடியுமா?
என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணேன். அந்த இன்வெர்டர் எதுக்காக வைக்கிறேன்னா கேமரா வைக்கிறதுக்காக அந்த இன்வெர்டர் வாங்குறேன். அதாவது வீட்டில் தேவை எப்படியெல்லாம் வருது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்டர்நெட் சரியா இல்லை. ஒரு 4000 ரூபா பணம் கட்டி நான் இன்டர்நெட்டை இழுத்துட்டேன். இன்டர்நெட் இழுத்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் சண்டை போடுறான். உங்களுக்கு எதுக்குங்க இப்போ இன்டர்நெட்டு அதான் மொபைலில் இருக்குது, அப்புறம் எதுக்கு தனியாக மாதம் 500 ரூபா? ஒரு சண்டை. சரி, அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணேன். அம்மா, நீ உனக்கு அடிக்கடி கரண்ட் போகுது நம்ம ஏரியாவில், ஒரு இன்வெர்டர் வாங்கலாமே அப்படின்னு. இன்வெர்டர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டான். சரி, இன்வெர்டர் வாங்கிட்டேன். இன்வெர்டர் வாங்கிட்டேன். இன்வெர்டரோட விலை எவ்வளோனா 19,000. அதில் 4,000 ரூபா ஜிஎஸ்டி. இந்த பில்லு வச்சிருக்கேன் பாருங்க, இப்போ கூட இருக்கு பில்லு. பொய் சொல்லல, பில்லு இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இன்வெர்டரோட பில்லு இதோ வச்சிருக்கேன். எவ்வளோடான்னா 4,000 ரூபா ஜிஎஸ்டி. 4,000 ரூபா ஜிஎஸ்டி கொடுக்க நமக்கு மனசு வருமா? உடனே நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லாம் விற்கிற கடை வச்சுருக்கேன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கடை. 2 கேமரா வேணும் ஆன்லைனில். 2 கேமரா வேணும் எனக்கு, ஒய்ஃபையில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு கேமரா 3,000 ரூபா ஆகும், 2 கேமராவுக்கு 6,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. 6,000 ரூபாய்க்கு உனக்கு நான் இன்புட்டாக எவ்வளோ கொடுத்தா நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்டேன். இன்புட் நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி, ரைட், எனக்கு ஜிஎஸ்டி போடுவேன்னு கேட்டேன். ஆமாம், போடுவேன்னா. சரி, 6,000 ரூபாய் எவ்வளோ ஜிஎஸ்டி? அது 28%. அப்போ எவ்வளோ ஆகும்னா அது ஒரு 1,000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 4,000, அங்கே ஒரு 5,000. நான் என்ன பண்ண யோசனை பண்ணேன், இந்த இன்வெர்டர் வாங்குறதுல இன்புட் வருது இல்லை, இந்த இன்புட்டு எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த 4,000 உன் பேரில் பில்லை வாங்கி கொடுத்துறேன், நீயே வச்சுக்கோ, எனக்கு பில்லு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் உனக்கு எவ்வளோ தரணும்? 6,000 ரூபா தரணும் இல்லையா? 6,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா இன்புட் வச்சுக்கோ, அட்ஜஸ்ட் பண்ண, பாக்கி 2,000 தரேன் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு, டீல், ஓகே. இப்போ எனக்கு இன்வெர்டரோட காசு எவ்வளவு? ஆக்சுவலாக 19,000 கிடையாது, 15,000 தான். 4,000 ரூபா எனக்கு லாபம். எதுக்கு சொல்ல வர, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க நாட்டில். மாற்ற முடியாது. இப்போ எனக்கு கேமரா வந்து அடிஷ்னலாக 6,000 ரூபா ஆகும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பர்ச்சேஸ் பண்ண இன்புட் அவன்கிட்ட தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பர்சனலாக, இந்த இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ சரக்கு சார் கொடுத்து அனுப்புவார், அங்கே போய் சேர்ந்தது அவங்க காசு கொடுத்துருவோம், பவித்ரா கொடுத்துட்டு இன்வாய்ஸ் அங்கே கீழ்ச்சி போட்டுருவாங்க. அப்போ அதுக்கு மேலே போக வேண்டிய டேக்ஸ், கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய டேக்ஸ் யார் கட்டுவா? இந்த மாதிரி எல்லாரும் ஏமாத்தினா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அதுக்காக தான் என்ன சொன்னா, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. இந்த மாதிரி சரக்கு அனுப்பும்போது 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு சரக்கை தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு முடியாது, வெளி மாநிலத்துக்கு. அப்போ உன்னோட டேலி பில்லை நான் நம்ப மாட்டேன். சரக்கை எடுத்துன்னு போகும்போது வழியில் மாட்டின்ட்டா என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி சரக்கு மாட்டிக்கிச்சா அக்கௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு. உடனே ராமராஜ் சார் என்ன பண்ணுவார், அக்கௌண்ட் பண்ணுவார். சப்போஸ் மாட்டேன்னு வச்சுக்கோ, இங்கே வந்ததும் பவித்ரா காசை வாங்கினதும் பில்லை கீழ்ச்சி போட்டுருவாங்க, அங்கே அவர் அக்கௌண்ட் பண்ண மாட்டார், முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்டுக்கு லாஸ். இந்த லாஸ் ஏற்படக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுது கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஈவே பில் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சு பார்த்தீங்கன்னா, ஈவே பில் அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் டேலியில் போட்ட பில்லை அதில் என்ன இருக்கோ அந்த அப்படியே அந்த வேல்யூ, இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, என்ன எடுத்துன்னு போகிற, அந்த இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் யார் மூலியமாக எடுத்துன்னு போகிற, 2 விஷயம், என்ன எடுத்துன்னு போகிற, எங்கே எடுத்துன்னு போகிற, எவ்வளோ வேல்யூக்கு எடுத்துன்னு போகிற, யார் மூலியமாக எடுத்துன்னு போகிற, 2 சொல்லணும். இது 2 பார்ட் இந்த ஈவே பில். மொதல் பார்ட்டு உன் பொருள் தொடர்பானது, 2வது பார்ட்டு அதை எவன் கொண்டு போறானோ அவன் தொடர்பானது. மொதல் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எங்கே இருந்து எங்கே போகுது, யாருக்கு போகுது, என்ன போகுது,
என்ன வேல்யூவில் போகுது, அதனுடைய இன்வாய்ஸ் நம்பர் என்ன, இன்வாய்ஸ் டேட் என்ன, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கணும். ரெண்டாவது பார்ட்டு அந்த பொருள் யார் மூலியமாக போகுது, சந்தியா மூலியமாக போகுது, சரண்யா மூலியமாக போகுது, சரண்யாவுடைய 2 வீலர் நம்பரை போட்டு இந்த வண்டி நம்பர்லேருந்து போகுது அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணணும். பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் மென்ஷன் பண்ணணும். எப்போ தமிழ்நாட்டை விட்டு வெளிநாடுனா 50,000 தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலம் போகும்போது, நாட் வெளிநாடு வெளி மாநிலம், 50,000 மேலே ஒர்த்து உள்ள குட்ஸை இங்கேருந்து நீ எடுத்துன்னு போனீங்கன்னா ஈவே பில்லும் போடணும். அப்போ உன் டேலி பில் மாத்திரம் போட்டால் பார்த்தாது, டேலி பில்லில் ஈவே பில் வெப்சைட்டில் இப்போ நான் காமிச்ச வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணி ஈவே பில் ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பரை கொண்டு வந்து டேலியில் போட்டு டேலி ஈவே பில் சரக்கு 3 எடுத்துன்னு போகணும். இல்லைன்னா பிடிச்சான்னா 10,000 பெனால்ட்டி. இதே தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஈவே பில் போடணும். ஸோ ஈவே பில்லுங்கிறது எப்போ அப்ளிகபிள்? ஈவே பில் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் குட்ஸ், நாட் ஃபார் சர்வீஸ். இப்போ சீனிவாசன் இருக்காரு, அட்வைஸ் கொடுக்குறாரு, அதுக்கு சார்ஜ் பண்ணுறாரு, அதுக்கு 1,00,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு. ஈவே பில் வருமானம் கிடையாது. ஈவே பில் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் குட்ஸ், நாட் ஃபார் சர்வீஸ். ரெண்டாவது, ஈவே பில் 50,000 மேலே வெளி ஸ்டேட்னா 50,000 மேலேயும், தமிழ்நாட்டுக்குள்ளனா 1 lakh மேலே போனால் தான் ஈவே பில், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது இ இன்வாய்ஸ். ஈவே பில் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த ரிஜிஸ்டர்டு டீலர். இ இன்வாய்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் த ரிஜிஸ்டர்டு டீலர். ஈவே பில் தான் இருக்கே, அப்புறம் ஏன் இ இன்வாய்ஸ்? இ இன்வாய்ஸ்னா என்ன? எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் அப்படின்ற. இ இன்வாய்ஸ்னா என்ன? எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் அப்படின்றது. இந்த இ இன்வாய்ஸ் யாருக்கு அப்ளிகபிலிட்டி, எப்போ அப்ளிகபிலிட்டி? இ இன்வாய்ஸ் எப்போ அப்ளிகபிள்? இ இன்வாய்ஸ்னா இந்த மாதிரி வரும் பாருங்க. இ இன்வாய்ஸ் 16 டிஜிட் நம்பர் இருக்கும். இ இன்வாய்ஸ் யாருக்கு அப்ளிகபிள்? ஜிஎஸ்டி அப்ளிகபிள் லிமிட் பார்ப்போம். இ இன்வாய்ஸுங்கிறது 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 500 கோடி டேர்ன் ஓவர் மேலே யார் இருக்கோ அவனுக்கு தான். 500 கோடி டேர்ன் ஓவருக்கு மேலே யார் இருக்கும்? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கம்பெனி 2000 கம்பெனி இருக்கும், அவ்வளோதான் 500 கோடிக்கு மேலே. எதுக்காக இந்த இ இன்வாய்ஸ் அப்படின்னா, இப்போ இன்புட் வந்து உனக்கு எப்போ கிடைக்கும்? சார் சேல்ஸ் பண்ணுறாரு, பவித்ரா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணினா இன்புட் அவளுக்கு வந்துருமானா வராது. சார் என்ன பண்ணணும், அந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம்தான் அவர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவார். அடுத்த மாதமே அந்த மாதம் ஜிஎஸ்டிஆர் டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணிட்டா 2A வரும், 2B வரும். ஸோ அந்த இன்புட்டை பவித்ரா எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், தன்னுடைய அவுட்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ வருது? அடுத்த மாதம் தான் வருது. அதுவே இ இன்வாய்ஸாக இருந்தால் பில்லு போட்டு அந்த பில்லை ஈவே பில் மாதிரியே இ இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணால் அவன் ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிவிடுவான், இமிடியேட்டாக கிரெடிட் போயிடும். இவர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கிரெடிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். யாருக்கு போய் சேரும்? இ இன்வாய்ஸ் டீலருக்கு போய் சேரும். அப்போ இ இன்வாய்ஸ் யார் ஃபைல் பண்ணுறாங்களோ,
யார் அந்த லயபிலிட்டி இருக்கோ அவங்க ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஃபைல் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். தனியாக ஃபீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. whenever he generated the e-invoice, the immediate ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் சேல்ஸ் உண்டு, அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் வந்துடும். ஜிஎஸ்ஆர் ஒன்று ஃபைல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் தே ஹவ் டு ஃபைல் பண்ணாதான் கன்ஃபர்மேஷன் ஆகும். இமிடியேட்டாக 2A வந்து உட்காந்துரும், ஃபைல் பண்ணது 2B வந்து உட்காந்துரும். ரைட்டா? இந்த இ-இன்வாய்ஸ் யாருக்கு அப்ளிகபிள்? இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவே பில் எதுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்கள பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவே பில். அப்பயும் ஏமாத்துறான், என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான், இ-இன்வாய்ஸ்னு ஒன்று போடு. அப்போ என்ன, இந்த இ-இன்வாய்ஸை அடிக்கடி கேன்சல் பண்ணனா மாட்டிப்பான். ரைட்டா? அதனால் கேன்சல் பண்ண மாட்டான், ஒழுங்காக ரெவென்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா 1/10/2020 500 கோடிக்கு மேலே இருந்தால் அப்ளிகபிள். அதுவே 1/1/2021 100 கோடிக்கு மேலே இருந்தால் அப்ளிகபிள். ஏப்ரல் 21 50 கோடிக்கு மேலே அப்ளிகபிள். 22 20 கோடிக்கு மேலே அப்ளிகபிள். அக்டோபர் மாதம் 10 கோடிக்கு மேலே அப்ளிகபிள். ஆகஸ்ட் 2023 இந்த 5 கோடிக்கு மேலே அப்ளிகபிள். இங்கே பாருங்கள் லிமிட்டு. ஆக்சுவலாக லிமிட்டை போக போக ஏற்றுவான்னு பேர், ஆனால் லிமிட்டை போக போக இறக்குறான். இதே ரேஞ்சில் போனால் என்ன ஆகும், இவே பில் மாதிரி இ-இன்வாய்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் ஆல் டீலர், ரெகுலர் டீலர்ன்ற போகலாம். ரைட்டா? இப்போதைக்கு இ-இன்வாய்ஸ் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா those whose companies total turnover exceed 5 crore less than 5 crore. 5 கோடிக்கு மேலே இருக்கு, 5 கோடிக்கு கீழே இருக்கு. 5 கோடிக்கு மேலே இருந்தால் இவே பில் அப்ளிகபிள், சார் இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிள். 5 கோடி கீழே இருந்தால் இ-இன்வாய்ஸ் நாட் அப்ளிகபிள். நல்லா தெரிஞ்சுக்கோ, 5 கோடிக்கு மேலே இருந்தால் இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிள், 5 கோடி கீழே இருந்தால் இ-இன்வாய்ஸ் நாட் அப்ளிகபிள். சார் இவே பில் ஓகே, இ-இன்வாய்ஸ் நாட் அப்ளிகபிள். ஆனால் நான் இ-இன்வாய்ஸில் என் டேர்ன் ஓவர் 2 கோடி வருஷத்துக்கு நான் இ-இன்வாய்ஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். வெத்தலை பாக்கு தட்டு வச்சு உன்னை ஜிஎஸ்டிக்காரங்க கூப்பிட்றோம், தாராளமாக பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் போகும்போது ஒரு 2 வயசு குழந்தைய கூட்டின்னு போகிறோம். 6 வயசு வரைக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டாம். 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அரை டிக்கெட்டு, அதுக்கப்புறம் தான் முழு டிக்கெட்டு. 2 வயசு வரைக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டாம், சாரி 6 வயசு வரைக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டாம். 6 வயசுக்கு மேலே போனால் அரை டிக்கெட்டு, 12க்கு மேலே போனால் முழு டிக்கெட்டு அப்படின்னு ரூல்ஸில் இருக்குது. இல்லை சார் என் குழந்தைய நான் கூட்டின்னு போகிறேன், குழந்தைக்கு வயசு 2, எனக்கு ஒரு டிக்கெட்டு, என் குழந்தைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு நீ கவுண்டரில் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், அவன் கொடுப்பான். அந்த மாதிரி வாங்கிட்டா உனக்கு என்ன பெனிஃபிட்னா, உன் சீட்டு பக்கத்தில் உன் குழந்தைய உட்கார வச்சுக்க முடியும். பக்கத்தில் சரண்யா வந்தால் எந்திரின்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான், நமக்கு ரைட் இருக்கு. அந்த மாதிரி இவே பில் அப்படிங்கிறது குட்ஸுக்கு அப்ளிகபிள். இ-இன்வாய்ஸுங்கிறது டேர்ன் ஓவர் பேஸ்டு. டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே போனால் தான் அப்ளிகபிள், 5 கோடி கீழே வந்தால் நாட் அப்ளிகபிள். ஆனால் நீ வேணும்னு வாங்கிட்டேன்னா வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இ-இன்வாய்ஸ் ஒன்ஸ் அப்ளிகபிள், ஆல்வேஸ் அப்ளிகபிள். போன வருஷம் டேர்ன் ஓவர் 6 கோடி இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிள், இந்த வருஷம் டேர்ன் ஓவர் 2 கோடி இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிளா? ஆமாம் அப்ளிகபிள். அடுத்த வருஷம் டேர்ன் ஓவர் 3 கோடி இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிளா? ஆமாம் அப்ளிகபிள். இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸா? கிடையாது. இ-இன்வாய்ஸ் இஸ் அப்ளிகபிள், சாரி இ-இன்வாய்ஸ் இஸ் அப்ளிகபிள் குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ். இவே பில் 50,000க்கு மேலே போனாதான் அப்ளிகபிள். தமிழ்நாடுக்குள்ள 1 லட்சத்துக்கு மேலே போனாதான் அப்ளிகபிள். அந்த மாதிரி வெதர் ஐ ஹாவ் டு ஜெனரேட் இவே பில், அந்த மாதிரி ஏதாவது த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்கானா? கிடையாது. ஈவன் ஃபார் 1 ரூபி யூ ஆர் ஜெனரேட்டிங் ஆஸ் யூ ஏ இ-இன்வாய்ஸ் டீலர். நீ ஒரு இ-இன்வாய்ஸ் டீலராக இருக்கும்போது 1 ரூபாயா இருந்தாலும் அதுக்கு இ-இன்வாய்ஸ் போட்டு தான், வேற வழி கிடையாது. தேர் இஸ் நோ எக்ஸாம்ஷன். இதுதான் இவே பில்லுக்கும் இ-இன்வாய்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்.
ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ஷனையும் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். டீலர் வந்து 2 டீலர், ரெகுலர், காம்போசிட். ரெகுலர் டீலர்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் கிடைக்கும், சேல் பண்ணும்போது அவுட்புட் வரும், அவுட்புட் மைனஸ் இன்புட்டு, டாக்ஸ் பேயபிள். காம்போசிட் டீலர்னா 2 வகையான காம்போசிட் இருக்கா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதர் தேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அதர் தேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா 1%, ஹோட்டல்னா 5%. அதனால தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 5% ஜிஎஸ்டி. அதர் தேன் ஹோட்டல் வேற எந்த சர்வீஸ்க்கும் காம்போசிட் டீலர் கிடையாது. ஓகேவா? எல்லாமே ரெகுலர் டீலர் தான். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் தான், குட்ஸுக்கு தான் காம்போசிட். இதுதான் வந்து ஜிஎஸ்டியுடைய பாட்டு. இதை பற்றி சொல்லியாச்சு. நேத்தியாவது 25 கொஸ்டின் எடுத்தோம், நீங்கள் 4 கொஸ்டின் தான் எடுத்து. Which of the following are the correct statement relating to e-invoice in Tally Prime? We can export only single invoice for e-invoicing. Once the transactions are recorded, it is not possible to generate thappu. Without e-way bill, we cannot generate e-invoice. Adhu thappu. We can export bulk invoices one shot. This is right answer. Flexibility to generate a single e-invoice. E-invoice is generated only for imported invoice. Thappu. Flexibility to generate invoice. இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு பண்ண முடியும். பல்க் இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு 10 பில்லை போட்டு 10 பில்லையும் ஒட்டு மொத்தமாக நீ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், பல்காக அப்லோட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் பல்க் இன்வாய்ஸ். நீ பல்காக தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஒன்று ஒன்றா கூட ஜென்ரேட் பண்ணலாம். அதான் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. 30வது கொஸ்டின் பாருங்க. Which of the following tax component is applicable on all the goods and service for interstate supply? Interstate supply na central and state is applicable. Manufacturer and traders will have to pay 1% tax on total turnover by the GST composition. True. Faster availability of genuine input as credit is one of the benefit of e-invoice. True. In which of the following option we can define the tax rate for composition dealer in F11 future of the Tally Prime? Tax rate for taxable turnover. The option. Tally la porom. F11 la டீலர் இருக்கான். இங்கே ரெகுலருக்கு பதிலாக நீ காம்போசிட் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ. டேக்ஸ் ரேட் ஃபார் டாக்ஸபிள் டீலர் 1% ஆட்டோமேட்டிக்காக. Using which of the following option from the GSR annual computation report we can record the adjustment entry in Tally Prime? Alt J, adjustment, start adjustment. Dog GSR 9 annual computation. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஜேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேவி போடணும்னா ஆல்ட் ஜே. அதில் டிக்ரீஸ் இன் டேக்ஸ் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இந்த மாதிரி ஒன்று இருக்குது. டிக்ரீஸ் இன் டேக்ஸ் லைபிலிட்டினா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் டிக்ரீஸ் ஆகும்? cancellation of advance payment under reverse charge. உன்னுடைய tax liability எப்பெல்லாம் குறையும் அப்படின்னா cancellation of advance payment under reverse charge tax liability குறையும். cancellation of advance receipt tax liability குறையும். import of service tax liability குறையும். purchase against advance payment tax liability குறையும். Purchase from unregistered dealer tax liability குறையும். Purchase under reverse charge tax குறையும். Sales against advance receipt tax liability குறையும். So ஒன்னொன்று என்ன காரணம்? அடுத்தது increase in input tax credit. அது எப்ப? increase in tax liability இதெல்லாம் தெரியணும். இந்த ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்
Under the GST regime, the electronic cash ledger will be maintained and administered for each unregistered person on the common portal for crediting the amount deposited. The IRP is known as Invoice Registration Portal. Which of the following details will be contained in the e-invoice? E-invoice என்ன இருக்கும்? Seller detail and buyer detail ரெண்டுமே இருக்கும். In Tally Prime we can generate the e-invoice without e-way bill detail. E-way bill போடாமலும் போட முடியும். As per the GST law, if the input tax credit amount is less than the tax liability amount, input tax credit amount is less than the tax liability amount, then after ITC set off, what will be the impact on the balance tax liability amount? The credit should be carried forward to the next month. In Tally Prime, if the rate is defined in the company level and then it is also mandatory to provide the tax rate in sales ledger. False. Which of the following documents are to be reported to the e-invoice system? E-invoice system க்கு என்னென்ன சொல்லணும்? B2B, B2C ரெண்டுமே சொல்லணும். What are the reason for introduction of GST in India? To make multiple tax ledger தப்பு, the eliminating the cascading effect. இதை சொல்லி தான் தப்பிக்கிறாங்க. Cascading effect. In Tally Prime, GSTR1 can be filed either quarterly or monthly. Which of the following option are available under F12 configuration from IR on registration screen in Tally Prime? Bill to place, ship to place. இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல, பார்த்துப்போம். இதான் கடைசி கொஸ்டின். An insurer or in a banking company or a financial institution including a non-banking financial company is not exempted from e-invoicing. False. Exempted. அதாவது e-invoice வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணா e-invoice தேவையில்லை. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து போச்சுன்னா தேவையில்லை. நீ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வித்தாலும் தேவையில்லை. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து உனக்கு வித்தாலும் தேவையில்லை. ரைட்டா? ஸோ பேங்க் கம்பெனிக்கு தேவை கிடையாது, இன்சூரன்ஸுக்கு தேவை கிடையாது, பாக்கி எல்லாருக்கும் e-invoice உண்டு. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். நாளைக்கு பாக்கி சந்திப்போம். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.